இங்க இந்த கதையில ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கடைக்கு போய் லேஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. போலீஸ் விசாரிச்சு பார்த்ததுல இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் கடைசியா வந்துட்டு போயிருக்கான்னு சொல்லி அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டுறாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு வந்து செக்ஷுவலி ஆக்டிவா தான் இருந்து இந்த செக்ஸ் நடக்கும்போது அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேர் அந்த லவ் பண்ற பையனை போய் நேர்ல விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். யாருமே வீட்ல இல்லாத சமயத்துல அப்பப்ப அந்த பொண்ணை மீட் பண்ணுவேன். அன்னைக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு வந்து செக்ஸ்லயும் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் லவ் பண்ண பொண்ணையை கொல்ல போறேன்னு சொல்லி அந்த பையன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸும் இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது, தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்ததா பக்கத்து வீட்டுக்காரங்களையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தான் சொல்றாங்க, எனக்கு என்னமோ அந்த பையன் மேல சந்தேகமா இல்ல. இந்த பொண்ணு ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இந்த ஏரியாலே மனநலம் சரியில்லாத ஒருத்தன் இருந்தான். அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே வந்தா, இந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுனா, அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க.